ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்பிக்கை டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கம்பைனாக இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸ் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். இதில் வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் பைலிங்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி லாங்குவேஜும் கவர் ஆயிரும். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷு. ஸோ அதுவும் உங்களுக்கு கவர் ஆயிரும். உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ வீக்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணுங்கள். டெய்லி அதே மாதிரி டெய்லி டெஸ்ட்டும் நான் அலாட் பண்ணியிருப்பேன். வீக்லி டெஸ்ட்டு 200 கொஷின் இருக்கும். ஒரு நாளைக்கு டெய்லி டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் 10 to 20 கொஷின், 30 கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஜிஎஸ்க்கானது. இது டெய்லியாக வீக்லிங்கும் போது உங்களுக்கு லாங்குவேஜ், ஜிஎஸ், ஆப்டிடியூடு சேர்த்து மொத்தமாக 200 கொஷின் வரும். ஸோ இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் நான் சென்ட் பண்ணிடுவேன். அதேமாதிரி எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வந்து யூடியூப்லேயே நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். இதுக்கான அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து 20 ஜூலை. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் பண்ண பிறகு குரூப்பில் ஆட் பண்ணி விடுவேன். இதுக்கான ஃபீ பார்த்திங்கன்னா 2000 மொத்தமாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும். ஸோ இது குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்குள்ளது. இது வந்து மெயின்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த பேட்ச் வந்து கண்டினியூ ஆகும். உங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கான வீடியோஸும் நான் யூடியூப்பில் மேக் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணிடுவேன். இப்போது வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா குரூப் 4 வந்துட்டு அப்டேட்டடாக கொஸ்டின் நிறைய வெளியிலேருந்து கேட்டாங்க சிலபஸ் மாற்றின பிறகு. ஸோ அதை டேக்கிள் பண்ணுற விதமாக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெய்லி டெஸ்ட்டு நீங்கள் புக்கில் இருந்தும் படிக்கிற மாதிரி இருக்கும். அலாட் பண்ணியிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் வீக் வந்து 6th கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் 6th. புக்கில் எது மெயினாக சிலபஸ்க்கு வேணுங்கிற மாதிரி படிக்கணுமோ அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் கொஷினும் அதுலேருந்து இருக்கும். இது போக எக்ஸ்ட்ராவாக வெளி சோர்ஸ்லேருந்து, நெட்டில் இருந்து நான் ஒரு சில எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டு எடுத்து நான் டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் அதிலேருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற சினாரியோவில் வெறும் புக்கை மட்டும் படிச்சுட்டு அட்டன் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது போல். ஏன்னா சேஞ்ச் பண்ணதுலேருந்து அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இதை மாற்றணும். இந்த சிஸ்டம் இப்படி இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் இப்போ இருக்கிற இதில் எப்போது இதை மாற்றுவாங்கன்னு தெரில. ஸோ அதனால் சப்போஸ் வெளியிலேருந்து கேட்டாலும் அதை மேனேஜ் பண்ணுற விதமாக எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து இருக்கக்கூடிய சோர்ஸையும் நான் இப்போ இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸும் இருக்குது இதில். அதுலேயே லாங்குவேஜ் இருக்குது. அதுவும் நம்ம வந்து ரொம்ப டஃப்பாக தான் போனதாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் கேட்கலைனாலும் மெயின்ஸ்லேயும் டஃப்னஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் லாங்குவேஜை வந்து எக்ஸ்ட்ரா தான் படித்தாகணும். இது வந்து நார்மல் ஃபார்மேட்டு போகிறதும் போகணும். ஏன்னா பேசிக்காக படிக்கிறது படிச்சுக்கணும். சம்டைம்ஸ் கொஷின் ஈஸியாக கேட்கலாம், புக்கில் இருந்தே கேட்கலாம். வெளியே இருந்து கேட்டாலும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நான் எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நான் கொடுக்குறேன். அது நான் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு டெய்லி வந்து வீடியோஸ் மேக் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு கொஷின் டெய்லி வந்து ஒரு 5 கொஷின் அந்த மாதிரி வரும். மொத்தம் ஒரு 20 கொஷின் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 கொஷின் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து இருக்கும். ஒரு 5 கொஷின் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாமல் வெளியிலேருந்து இருக்கும், இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் உள்ளது. லாங்குவேஜ்னால் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு வாரமும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 யூனிட் இல்லை 2 இயலை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு சமச்சீர் புக்குக்கான சோர்ஸ் மெட்டீரியல், அப்புறமா நான் ஒரு சில நோட்ஸும் ரெடி பண்ணியிருப்பேன். அதுவும் நான் கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆப்டிடியூடுக்கும் நான் வீடியோஸ் அண்டு நோட்ஸ் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணது, அப்புறமா புக் பேக்கு இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வீக்லி ஒவ்வொரு வாரமும் என்னென்ன ஸ்கெட்யூல்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவேன், இதுக்கான வீடியோஸு. அதுக்கப்புறமா உங்களுக்கு டெஸ்ட் கொஷினும் வந்துடும். ஸோ இதுதான் மொத்தமாக இந்த பேட்ச்க்குள்ளது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு 3 இருக்கும். செப்டம்பர் 14, 17, 21. ஸோ குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், அது எனக்கு இந்த டெஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கெட்யூல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துக்கோங்க. இதில் போக எக்ஸ்ட்ராவாக மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்க்கு நான் 2 மெயின்ஸ் எனக்கு இம்பார்ட்டண்ட்டு,
நான் 2 மெயின்ஸை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெய்லி ஒரு 4 கொஷின் கொடுப்பேன் நீங்கள் படிக்கிற ஜிஎஸ் டாப்பிக்லேருந்து. அதை நீங்கள் எழுதி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் எவாலுவேஷன் பண்ணி கொடுப்பேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இப்போ நான் வந்து லாங்குவேஜுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், இப்போ ப்ரிலிம்ஸ் தான் எனக்கு பயமாக இருக்குது, நான் அதை பார்த்துட்டு அப்புறமா நான் மெயின்ஸ் பார்த்துக்கிறேனாலும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நான் அப்படியே திருப்பியும் இதே ரிவிஷனாக போகும். அப்போது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மெயின்ஸுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக அதில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இப்போயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினாலும் இஷ்யூ கிடையாது. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.